ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சேனல் பல தகவல் சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். கொல்லுப்பொடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன். நான் அதிகமாக செய்கிறதுனால 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். நீங்கள் குறைவாக வேணும்னா 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் சூடாயிடுச்சுங்க. இந்த கொல்லை போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கொல்லு நல்லா சவக்கிற வரைக்கும் வருங்க. நல்லா படபடன்னு பொரியும், அது வரைக்கும் வறுக்கணும். கொல்லு நல்லா படபடன்னு சத்தம் வர அளவுக்கு பொரியுது. இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அடுத்து உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். 1 டம்ளர் கொல்லுக்கு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு. நான் 2 டம்ளர் கொள்ளு எடுத்துக்கிறதுனால 1 டம்ளர் உளுத்தம்பருப்பை சேர்க்குறேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. போது வறுபட்டது. ஒரு கப் கொல்லுக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பு. நான் 2 கப்பு கொள்ளு எடுத்ததுனால 1/2 கப் கடலைப்பருப்பு போடுறேன். இதையும் நல்லா செவக்க வருங்க. வரமிளகா, கருவேப்பிலை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் உள்ள ஈரம் போக வறுத்துக்காங்க. 2 டம்ளர் கொல்லுக்கு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன், நச்சு வச்சுருக்கிறேன். அதையும் வறுத்து போட்டுக்கலாம். துளி எண்ணெயில் அதையும் வறுத்து நல்லா செவக்க வறுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பூண்டை செவக்க விட்டுருங்க. கல்லுப்பு கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். பொடி 4 படம் இருக்கணும்னா உப்பை வறுத்து போடுங்க. கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் தூளுப்பு சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ற பெருங்காயத்தூள் சேர்த்திக்கணும். அவ்வளோதான். நம்ம கொல்லுப்பொடிக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்துட்டோம். வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அரைச்சிடலாம். அரைச்சி வச்சுங்க. சுவையான 3-in-1 கொல்லுப்பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏன் இதை 3-in-1 கொல்லுப்பொடி அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் இட்லிக்கு இந்த பொடி கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்லாம். சூடான சாப்பாட்டுக்கும் நல்லெண்ணெய் கலந்து பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நெய் விட்டும் சாப்பிட்லாம். அது இல்லாமல் கொள்ளு சூப்பு இந்த பொடியில் தயார் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா, தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த பொடி ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா அந்த வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சா அருமையான கொள்ளு சூப் ரெடி. கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு பெரியவங்க ஏற்கனவே பழமொழி சொல்லியிருக்காங்க. இந்த கொள்ளை தினமும் நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா உடல் எடை குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நீங்களும் இந்த 3-in-1 கொல்லுப்பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.